எல்லோருக்கும் வணக்கம். என் இனிய அன்பு உள்ளங்களே, நல்லா இருக்கிறீங்களா? ஸ்கூல் சில்ட்ரனுக்கெலாம் கொஞ்சம் லீவ் விட்டாங்களா? அவங்களுடைய சேட்டைகளை சமாளிக்கிறதே பெரிய படம் இருக்குல்ல. வெயிலுக்குள்ள ஓடி ஓடி போயிடுவாங்க. கொஞ்சம் பிள்ளைகளை பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நிறையா தண்ணி குடிக்க சொல்லுங்கள். இல்லை வீட்டில் உட்காந்து இன்டோர் கேம்ஸ் ஏதாவது விளையாடுறாங்கன்னா டே டைமில் விளையாட சொல்லுங்கள். ஈவினிங் கூட கொஞ்சம் வெளியே போய் விளையாட சொல்லுங்கள். கொஞ்சம் சப்பல் போட்டு விளையாட சொல்லுங்கள். கொஞ்சம் பிள்ளைகளோட ஹெல்த் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? சரி, இன்னைக்கு நம்ம அடுத்து வரக்கூடிய இந்த வருடத்தின் குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்ப்போமா? வருகிற சித்திரை 31 அதாவது 14/5/2025 புதன்கிழமை இரவு 10:36 மணி அளவில் திருக்கணிதப்படி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செல்கிறார். அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் சின்னதா பார்ப்போமா? தனுசு ராசிக்கு வருகின்ற குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? இதுவரைக்கும் தனுசு ராசிக்கு அதிபதியான குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடமான ரிஷபத்துல இருந்தார். கடன், வம்பு, வழக்கு, நோய் போன்றவற்றை கொடுத்துக்கிட்டே இருந்தார். அப்படிப்பட்ட நிலை மாறும் காலம் எப்போது அப்படின்னு பார்த்தோம்னா சித்திரை 31 புதன்கிழமை 14/5/2025 அன்று இரவு 10:36 மணிக்கு சமசப்தமஸ்தானமான மிதுனத்திற்குள் நுழைகிறார். உங்கள் ராசியை 7ஆம் பார்வையாகவும் லாபஸ்தானத்தை 5ஆம் பார்வையாகவும் தைரிய வீரியஸ்தானத்தையும் 9ஆம் பார்வையாகவும் பார்க்கிறார். இதுவரைக்கும் இருந்த உடல் உபாதைகள் நீங்கி ஆரோக்கியம் சிறக்கும். நல்லவர் என்று எல்லோராலும் போற்றப்படுவீர்கள். மூத்த சகோதர வகையில் நல்ல லாபம் உண்டு. மூத்த சகோதரருக்கு மேன்மை உண்டு, அவரால் உங்களுக்கும் மேன்மை உண்டு. நல்ல மருமகன் அல்லது மருமகள் உங்கள் வீட்டிற்கு வந்து அமைவார். தைரியம் பிறக்கும். தைரிய வீரிய ஸ்தானம் சிறப்புறும் நேரம் இது. இளைய சகோதர சகோதரி வாழ்வில் உயர்வு, அவர்களால் உங்களுக்கு உயர்வு நிச்சயம் உண்டு. முயற்சிகள் அனைத்தும் பலிக்கக்கூடிய நேரம் இது. கணவன் மனைவி எதிரும் புதிருமாக இருந்தவர்கள் அல்லது வேறு வேறு ஊரில் இருந்தாலும் கூட இப்போது அந்யோன்யமாக ஒரே இடத்தில் கூடி வாழக்கூடிய தன்மை ஏற்படும். கூட்டாளிகள், நண்பர்கள், எதிராளிகள் மூலம் லாபம் உண்டு. இடமாற்றம் ஏற்பட்டால் கட்டாயம் ஏற்றுக்கொள்ளுங்கள். வீட்டிலோ வேலையிலோ இடமாற்றம், தொழில் மாற்றம் ஏற்படுவதற்குண்டான அமைப்பும் உண்டு. லாபம் அதிகமாக வரக்கூடிய நேரம் இது என்பதால் நல்லபடியா பயன்படுத்திக்கோங்க. மனதிற்கு சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும். கலைத்துறை, வெள்ளி, வைரம், சினிமா, அரசு கஜானாவில் வேலை செய்பவர், கார் வியாபாரம், காஸ்மெட்டிக்ஸ், ஆடை அலங்கார பொருட்கள் தொடர்புடைய வேலை தொழில் செய்பவர்களுக்கு அதிக லாபம் உண்டு. மொத்தத்தில் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு எல்லா வளங்களையும் அள்ளித்தர ரெடியா காத்திருக்காரு. என்ஜாய் பண்ணுங்க. உங்கள் ராசிகளுக்கு வருகின்ற குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஹிண்ட்ஸ் மாதிரி இப்ப பார்த்தோம். இதன் மூலம் குரு என்பவர் அவர் உலகளாவிய பணத்துக்கு சொந்தக்காரர். அப்படிப்பட்டவர் எல்லா மக்களையும் அவர் கைவிடவே மாட்டார். ஏதோ ஒன்று சின்ன குறை இருந்தா கூட மித்ததுல தூக்கி விட்டு நம்மளை கைதூக்கி விட்டு வாழ வைக்கக்கூடிய ஒரு சுப கிரகம். அப்படிப்பட்ட குரு பகவான் பெயர்ச்சியாவது நம்ம எல்லோருக்கும் ஒரு சிறப்பை தரும் அப்படிங்கிறதுல ஐயமே இல்லை. முடிந்த வரைக்கும் உங்களுடைய குலதெய்வத்தை வணங்குங்க. அதே போல கோவில்ல இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வணங்குங்க. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவை வணங்குங்க. இங்க திருச்செந்தூர் போயிட்டு வரக்கூடியவங்க, அதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. அதுபோல பெரிய பெரிய மகான்களின் சமாதிகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல போய் கொஞ்ச நேரம் மெடிடேட் பண்ணுங்க.
பொதுவாகவே வந்து நீங்க எல்லாருமே மெடிடேட் பண்ணலாம். எல்லா ராசிக்காரர்களுக்கும் பொதுவானதுதான். நீங்க மெடிடேட் பண்ண பண்ண மனது ரொம்ப அமைதி பெறும். மனது ரொம்ப அமைதி பெற பெற உங்கள் மனக்குழப்பங்கள் நீங்கும். மூளை அபரீதமாக உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ ஒரு குழப்பத்துல நீங்க இருந்தீங்கன்னா கூட இது செய்யலாம், இது செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை ஷார்ப்பா உங்க மூளை உங்களுக்கு சொல்லும். அதன் மூலமாக நல்ல வழியில் சென்று நீங்கள் அனைத்து நல்ல பலன்களையும் அடையக்கூடிய வாய்ப்பை இந்த குரு பகவான் உங்களுக்கு தருவார் என்பதில் மிகுந்த நம்பிக்கை கொள்ளுங்கள். அதுவே உங்கள் உயர்வுக்கு வழியும் கூட. நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களுடன் தொடர்பில் வருகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஞான ஜோதி சுகுமார். நன்றி, வணக்கம்.